பத்மா, இன்னைக்கு நவராத்திரியோடைய 2வது நாள். ராஜராஜேஸ்வரி வடிவம் இல்லையா, பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற நவதுர்கையினுடைய வடிவத்துல இருக்காங்க. அம்பாளுக்கு பிடித்தமான முல்லை, துளசி இதையெல்லாம் வச்சு இன்னைக்கு நாம வழிபாடு செய்யணும். கோலம் பாத்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவை வைத்து கோலம். சிம்மாசனத்துல மகாராணியா அப்படி உட்கார்ந்து அம்பாள் எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ற அந்த வடிவம் தான் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். பத்மா, இன்னைக்கு நவராத்திரியோடைய 2வது நாள். இன்னைக்கு அம்பாள் என்ன வடிவத்துல இருப்பாங்க, நவதுர்கையில என்ன மாதிரியான காட்சி தர்றாங்க, என்ன நைவேத்தியம் குறிப்பா, இதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசலாமா? கண்டிப்பா. ராஜராஜேஸ்வரி வடிவம் இல்லையா, பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற நவதுர்கையினுடைய வடிவத்துல இருக்காங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா நைவேத்தியம். எனக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள்லாம் இந்த நாள்ல அமையுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா புளியோதரை இல்லையா, புளியோதரை சுண்டல், அதுவும் வேர்க்கடலை சுண்டல். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் ஒரு பேச்சுக்காக பிரசாதம்னு சொன்னா அதையே ஃபர்ஸ்ட் சொன்னேன். அப்புறம் கோலம் பாத்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவை வைத்து கோலம். இந்த பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற வடிவம், அதாவது துர்கை எந்த வயதுக்கு உட்பட்டவளாக நம்ம காட்சிப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா 3 வயது சிறுமியினுடைய வடிவம். 3 வயது சிறுமியை கௌமாரி வடிவமா இன்னைக்கு நாம வழிபாடு செய்யறோம். அம்பாளுக்கு பிடித்தமான முல்லை, துளசி இதையெல்லாம் வச்சு இன்னைக்கு நாம வழிபாடு செய்யணும். கல்யாணி ராகத்தினால ஆன பாடல்கள் பாடணும். இந்த 2வது நாள் அப்படிங்கிறது மகிஷனை வதம் பண்றதுக்கு புறப்பட்ட நாள் அப்படின்னு ஐதீகத்துல சொல்றது உண்டு. நம்ம என்னைக்கு புறப்படுறோம் அந்த காரியம் சித்தியாகுன்றத பொறுத்து இருக்குது இல்லையா. ஆள் செய்யாத வேலையையும் நாள் செய்யும் அப்படிம்பாங்க. அது மாதிரி அந்த நாள் பார்த்து தான் அம்பிகையே வதம் செய்யறதுக்கு புறப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த வழிபாடையெல்லாம் செஞ்சு முடிக்கிற போது உடல் ஆரோக்கியம் மேம்படும். அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நேற்றைக்கு வாழ்நாள் அதிகரிக்கும்னோ, வாழ்நாள் அதிகரிக்கிறதுனால என்னன்னா உடலும் ஆரோக்கியமா இருந்தா தானே அது மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு. இந்த பிரம்மச்சாரிணி அந்த வடிவம் ரொம்ப ஒரு சிந்தனைக்குரிய வடிவம் இல்லையா? கண்டிப்பா. நம்ம பிரம்மச்சாரி அப்படின்னு தான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லுவாங்க. ஆனா பிரம்மச்சாரிணி வடிவம் அப்படிங்கிறது அதே மாதிரி, அதாவது பெண் அவளுடைய வாழ்க்கையே முக்காவாசி பாத்தீங்கன்னா தவம் செய்யக்கூடிய வாழ்க்கையாக தான் இருக்கு. யாராவது ஒருவருக்காக அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனுடைய தாத்பரியமாக விளங்கக்கூடியது இந்த பிரம்மச்சாரிணி வடிவம் சொல்றான். தவம் மேற்கொள்ளக்கூடிய, தவத்தை நோக்கி நம்ம எல்லாம் ஆட்படுத்தக்கூடிய வடிவமாக இந்த பிரம்மச்சாரிணி வடிவம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிறது இந்த பாடல் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஸ்ரீசக்கர ராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகைன்னு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு. அந்த பாட்டு அப்படி சிம்மாசனத்துல மகாராணியா அப்படி உட்கார்ந்து அம்பாள் எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ற அந்த வடிவம் தான் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. ஒரு ராஜானாலே ஊரே அதிரும். இவ ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாத்தி அப்படின்னா அப்போ உலகமே அதிரும். அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் மிகுந்த தோற்றம் அந்த ராஜராஜேஸ்வரிக்கு எப்பவுமே உண்டு. இந்த நாள்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பழங்கள் அம்பிகைக்கு நிறைய எப்பவுமே நைவேத்தியம் பண்ணணும். பழங்கள் நைவேத்தியம் பண்றதுனுடைய நோக்கம் என்னன்னா, அதை நைவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிடுறதுதான். நமக்கு அந்த சத்துக்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். இன்றைய தினம் மற்ற பழங்கள் யூஸ்வலா நம்ம வாழைப்பழம் வச்சு நைவேத்தியம் பண்றதுங்கிறது ரொம்ப இருக்கும் சாதாரணமா. குறிப்பிட்ட பழம் அப்படின்னு சொன்னா இந்த நாள்ல மாம்பழம் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. புரட்டாசி மாசத்துல மாம்பழம் கிடைக்குமா? கிடைக்கணும், கிடைச்சா செய்யலாம். அது எது ஒண்ணுமே இந்த நம்மளுடைய வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது இருக்கிற கால சூழல் அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுடைய வழிபாடுகள் எப்பவுமே நமக்கு இருக்கும். அது இந்த நவராத்திரியில ஒன்னும் முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நம்ம சொல்றோம் உணவுல புரோட்டீன் சேர்த்துக்கணும், ஃபைபர் சேர்த்துக்கணும் அப்படிங்களா. ஆனா அதை இலகுவா நம்மளுடைய வாழ்க்கை முறையோடு சேர்த்து பிரசாதங்களா வச்சு நம்ம எல்லாம் அந்த வழிபாட்டின் அடிப்படையிலேயே கண்டிப்பா நம்மளுடைய உணவை, அதாவது சரிவிகித உணவை நமக்கு ஒரு அறிவியலை ஆன்மீகமாக இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஆமா, பகல் முழுக்க சிவநாமாவளி சொல்லணும்னு சொல்லுவாங்க. 1008 முறை நமசிவாய சொல்றது இந்த நவராத்திரியில செய்யலாம். மாலை வேலை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அம்பிகைக்கான பொழுது இந்த நவராத்திரி 9 நாட்களும். அப்படி பார்த்தா 2வது நாள் விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து இன்னும் அடுத்த நாளைக்கு 3வது நாள் விஷயத்தை பத்தி பேசலாம். அவளை காத்துக்கிட்டு இருக்கேன்.